ஹலோ ட்ரேடர்ஸ். இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நிஃப்டியோட லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாமே டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். அந்த லெவல்ஸ் வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது, டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல. அது இல்லாமல் இன்னைக்கு நம்ம வந்து புதுசாக ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சு அதில் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் செட்டப் எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்கேல்பிங் செட்டப், இந்த நிஃப்டியோட ஸ்கேல்பிங் செட்டப்பும் நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட் எல்லாமே அதில் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த ஸ்கேல்பிங் செட்டப் ரேஞ்ச் மார்க் பண்றோம் இல்லையா, இதுல எப்படி என்ட்ரி போறது, ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கிறது, இங்க கன்ஃபர்மேஷன் எப்படி பாக்குறது அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும். டெய்லி நம்ம எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். டெலகிராம் சேனல்ல நம்மளுடைய ட்ரேட் செட்டப் எல்லாமே போஸ்ட் பண்ணுவோம். அதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, இது இப்படிதான் ட்ரேட் எடுக்கணும், இப்படிதான் கன்ஃபார்ம் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வைக்கணும், என்ட்ரி இங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஃபுல் அண்ட் கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. ட்ரேட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் முக்கியமாக நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. நிஃப்டியில் இந்த லெவல்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். நம்மளுடைய பப்ளிக் குரூப்லையுமே டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இதில் என்ன டவுட் நிறைய பேருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எங்கே என்ட்ரி போகிறது, இதில் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ட்ரி போகிறீங்கன்னா நீங்கள் இதை வந்து ஒரு லெவலாக பார்க்காதீங்க. அதாவது 22,515 போட்டிருக்குன்னா இந்த 22,515 வரைக்கும் போகுமா மார்க்கெட் அப்படி பார்க்காதீங்க. இது ஒரு ஜோன். இந்த 515ங்கிறது 500 அல்லது 490 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கூட ஒரு 10 இந்த லெவல்ஸை வந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 10 இந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் என்ன வேணா நடக்கலாம். ஸோ இங்க ஏதாவது ட்ரேட் எடுத்திருக்கீங்கன்னா, இந்த இடத்துல ஏதாவது ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா, இங்க வரும்போது ஒரு பார்சியல் குவான்டிட்டியும் இங்க வரும்போது ஒரு பார்சியல் குவான்டிட்டி ப்ராஃபிட்டை புக் பண்றதுக்கு பாருங்க. அதுக்காக தான் இந்த லெவல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வச்சு மட்டும் கம்ப்ளீட்டா ஒரு ட்ரேட் செட்டப் எடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. இதை வச்சு ஸ்கேல்பிங் தான் பண்ண முடியும். நம்ம அதனாலதான் தனியா ஒரு குரூப் ஆரம்பிச்சு நம்மளுடைய ஸ்கேல்பிங் செட்டப்பையும் அதுல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு காலையிலேயே இந்த ட்ரேட் செட்டப்பை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் குரூப்ல. ஸோ இதை எப்படி வந்து இந்த இடத்துல ட்ரேட் போகணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம மார்க் பண்ணி போடுறோம் இல்லையா இந்த லெவல், இந்த ஹரிசாண்டல் ரேன்னு சொல்லுவோம் இந்த லைன்ஸை. இந்த டிஃப்ரெண்ட் கலர்ல மார்க் பண்ணி ஒரு ட்ரேட் செட்டப் அப்டேட் பண்றேன் இல்லையா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கேண்டில்ல போயிட்டு இந்த ஹெய்கின் ஏசி எப்படி இருக்கு இல்லையா, இந்த சார்ட்டை மாத்திக்கிங்க. மாத்திட்டு வாட்ச் பண்ணுங்க. இது அப்பர் லெவல் அண்ட் லோயர் லெவல். ஸோ இதுல எந்த சைடு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பாருங்க. மார்க்கெட் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அந்த சைட்ல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்ப பாருங்க 9:20 கேண்டில் வந்து நான் கரெக்டா இதை வந்து குரூப்ல அப்டேட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்லோட் பண்ணேன். 9:20 முடிஞ்சதுக்கு அப்புறம் 9:25க்கு தான் அப்லோடே பண்ணேன். 9:25 கேண்டில் ஓப்பன் ஆகும்போது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாகவே வந்து இந்த ட்ரேட் செட்டப்பை அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன் குரூப்ல. அப்பதான் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த 9:20 கேண்டில் கன்ஃபர்மேஷன், சாரி நான் அப்டேட் பண்றதுங்கிறத விட இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஓனா ட்ரேட் எடுக்க முடியும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்க எனக்காக வெயிட் பண்ண தேவையில்லை, நான் அப்டேட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு நீங்களே ஓனா ட்ரேட் எடுக்க முடியும். அப்போ இந்த 9:20 கேண்டிலே உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது பாத்தீங்கன்னா. அடுத்து 9:25 கேண்டில் நீங்க ஒரு என்ட்ரி போட்டிருப்பீங்க. போட்டுட்டு இந்த லெவல்ஸ் நம்ம ப்ரீவியஸா காமனா ஒரு லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஒண்ணு அதை ஃபாலோ பண்ணலாம், அல்லது இந்த என்ட்ரி போட்ட பாயிண்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் டு 80 பாயிண்ட்ஸ் வந்து தாராளமா மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அது எந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது நான் வேணாலும் டெய்லி மார்க் பண்ணி அப்டேட் பண்றேன். இது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லியும் நம்ம குரூப்ல மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுறேன். நார்மலா நம்ம லெவல்ஸ் அப்டேட் பண்ணும்போது இப்படித்தான் இருக்கும். இந்த 2 லைனும் இருக்காது, மீதி காமனா இருக்கிறதெல்லாம் லெவல்ஸ். ஸோ இந்த 2 லைன் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த லெவல்ஸ் மார்க் பண்ணி அனுப்புறோம் பாத்தீங்களா, குரூப்ல அப்டேட் பண்ணும்போது நீங்க இதுல ஹெய்கின் ஏசி சார்ட் மாத்துங்க. மாத்திட்டு இந்த 2 லெவல்ஸ்ல எந்த சைடு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பாருங்க. வாட்ச் பண்ணிட்டு இப்போ 9:20 உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு, இந்த சைடு தான் பிரேக் அவுட், மார்க்கெட் வந்து அப் சைட்ல மூவ் ஆகும், ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும்னு ஒரு டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னா 9:25 ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பீங்க. கேண்டில் வேணாலும் மாத்தி பாருங்க. 9:25 கேண்டில்ல ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல தான் என்ட்ரி போயிருப்பீங்க. 9:20 முடிஞ்சதுக்கு அப்புறம் 9:25 ஒரு என்ட்ரி போயிருப்பீங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் எவ்வளவு தூரம் போயிருக்குது, 50 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயே போகும்னு சொன்னோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவல் டச் ஆயிருக்கு. இங்க போகும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். ஸோ ஸ்கேல்பிங் செட்டப் இப்படிதான் யூஸ் பண்ணுவோம்.
இன்னைக்கு வந்து காலையில் அந்த 9-15 கேண்டிலே லென்த்தியா இருந்ததுனால நமக்கு டார்கெட்டுக்கான பாயிண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகுது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, டார்கெட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்லைன்னா மத்த நாள் எல்லாமே அதிகமா தான் வரும். இன்னைக்கு கொஞ்சம் கம்மி. ஸோ எல்லா நாளுமே மார்க்கெட் ஒரே மாதிரி மூவ்மெண்ட் குடுக்குமா? குடுக்காது இல்லையா? அதனால சின்ன ஸ்கேல்பிங் மட்டும் தான் பண்ண முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் இதுவே இந்த இதுலயே நம்ம வந்து பிரீமியத்திலயும் ஒண்ணு அப்டேட் பண்ணியிருந்தோம் குரூப்ல. குரூப்ல இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிரீமியம்ல சாலிடா இந்த இடத்துல 50 பாயிண்ட் கேப்சர் பண்ண முடிஞ்சது. இந்த ட்ரேட்ல ஈஸியாவே கேப்சர் பண்ண முடிஞ்சது. அதுக்கு அடுத்த ஸ்கேல்பிங் செட்டப்பும் ஒரு 10-50க்கு நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 2 லெவல்ஸும் மார்க் பண்ணி குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். இதை கன்ஃபர்மேஷன் பண்றதுன்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஹேக்கின் ஆசி சார்ட் மாத்திட்டு எப்பவும் போல மாத்திட்டு இந்த இடத்துல பாருங்க. எந்த கேண்டில்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்குதுன்னு பாருங்க. 10:55 கேண்டில்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அப்போ 11 மணி கேண்டில்ல என்ட்ரி போயிருப்பீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தாலே ஈஸியா பிரீமியம்ல ஒரு 10 பாயிண்ட்ஸ்ங்கிறது, நான் சொல்றது பிரீமியம்ல ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ்ங்கிறது ஈஸியா நீங்க கேப்சர் பண்ணிருப்பீங்க. நம்மளுடைய டார்கெட் இந்த லெவல்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. நம்மளுடைய டார்கெட் எப்பவும் போல இந்த லெவல்ஸை ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. அல்லது நிஃப்டியில ஸ்பாட் பிரைஸ்ல ஒரு 50 பாயிண்ட், அவ்வளவுதான் நம்மளுடைய டார்கெட். எப்பவுமே அவ்வளவுதான். எடுத்த ட்ரேட் இந்த இடத்துல இருந்து ஒரு 50 பாயிண்ட் தான் டார்கெட். ஸ்கேல்பிங் பண்றதுக்காக மட்டும்தான். இங்க உங்களுக்கு ஸ்டாப் லாஸ்ங்கிறதுக்கான வேலையே கிடையாது. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க, நம்ம கொடுத்த லெவல்ஸ்ல ஒரு ஃபேக் ஃபில்டர், இந்த ஃபேக் பிரேக் அவுட்டை ஃபில்டர் பண்றதுக்காக ஹேக்கின் ஆசிங் சார்ட் பார்க்க சொன்னேன். பார்த்துட்டு திரும்ப வந்து ஏதாவது ஒரு கேண்டில் வந்து இந்த லெவலுக்கு கிட்ட வருதுன்னா காஸ்ட் டு காஸ்ட் கூட எக்ஸிட் பண்ணிக்கிங்க. அல்லது இந்த லெவலுக்கு கீழே ஏதாவது க்ளோஸ் வச்சா தான் நீங்க எக்ஸிட் பண்ணணும். உங்களுக்கு அவ்வளவு தூரம்லாம் போகவே போகாது. டெய்லி நீங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றீங்கன்னா நீங்க டெய்லியும் கம்பல்சரி நான் சொல்றேன், நீங்க ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. பிகாஸ் இங்க வந்து நீங்க பெரிய ட்ரேடுக்காக வெயிட் பண்ண போறது இல்ல, ஸ்கேல்பிங் மட்டும் தான் பண்ண போறீங்க. நான் நிஃப்டியில 100 பாயிண்ட் பிடிக்கணும், 200 பாயிண்ட் பிடிக்கணும் நீங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிட் பண்ணிக்கிங்க. நான் சொல்றது முழுக்க முழுக்க ஸ்கேல்பிங். 10 பாயிண்ட் கிடைச்சாலும் சரி, 15 பாயிண்ட் கிடைச்சாலும் சரி, எனக்கு ஓகே அப்படின்னு ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரேட் செட்டப் கன்சிஸ்டன்சியா ப்ராஃபிட் பண்ண முடியும் இதுல. ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா எகைன் இங்க வரும்போது காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் என்ட்ரி கிடைக்குதான்னு பாருங்க. ஒன்னு புட் சைடு கிடைக்குதா இல்ல கால் சைடு கிடைக்குதான்னு பாருங்க. வெயிட் பண்ணி பாருங்க. யாருமே வந்து லாஸ் புக் பண்ணாதீங்க. காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருங்க. மார்க்கெட் இந்த இடத்துல நீங்க என்ட்ரி போட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் காட்டியிருக்கும், ஒரு 10 to 15 பாயிண்ட் இந்த இடத்துல ப்ராஃபிட் காட்டியிருக்கும். ப்ராஃபிட் புக் பண்ணா முட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப கீழே வரும்போது எடுத்த லெவலுக்கே வரும்போது காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருங்க. யோசிக்கவே வேண்டாம். ஸ்டாப் லாஸே வைக்காதீங்க. திரும்ப மறுபடியும் மார்க்கெட் எங்க என்ட்ரி கொடுத்துருக்குது? 11:25 கொடுத்துருக்கு. 11:25 கேண்டில்ல நீங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அப்ப 11:30க்கு நீங்க என்ட்ரி போயிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு என்ட்ரி போயிருப்பீங்க. டார்கெட் இங்க புக் பண்ணுங்க. ப்ராஃபிட் இங்க புக் பண்ணுங்க. கம்பல்சரி வந்து உங்களுக்கு 20 to 30 பாயிண்ட் வந்து பிரீமியம்ல கிடைக்கும். நீங்க பிரீமியம் சூஸ் பண்றது ஓடிஎம்ல போய் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் இந்த இடத்துல மூவ்மெண்ட் இங்க என்ன ரேஞ்சில் இருக்குதுன்னு பாருங்க. 22,494 இருக்கா? 22,400 இல்லைன்னா 22,300 இந்த ரேஞ்ச் இருக்கக்கூடிய கால் வேல்யூஸ் தான் நீங்க எடுக்கணும். ரொம்ப அவுட் ஆஃப் த மணில போய் எடுக்கக்கூடாது. அடுத்த மணி அல்லது டீப் இந்த மணில போய் எடுங்க. எடுத்தீங்கன்னா கம்பல்சரி 10 to 20 பாயிண்ட்ங்கிறது உங்களுக்கு தாராளமா கிடைக்கும் ஸ்கேல்பிங் பண்றதுக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு ஈஸியா ஸ்கேல்பிங் பண்ண முடியும். அதே புட் சைட்ல ட்ரேட் அப்படின்னா திரும்ப வந்து அதே அந்த ஹேக்கின் ஆசி சார்ட் மாத்தி வச்சுட்டு இந்த லெவலுக்கு கீழே ஏதாவது க்ளோஸ் வச்சிருந்ததுன்னா, இன்னைக்கு மார்க்கெட் இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இந்த லெவலுக்கு கீழே ஏதாவது க்ளோஸ் வச்சிருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க புட் சைடுக்கு அடுத்து ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும். நம்ம சொன்ன மாதிரி 22,444 இருக்கா? ஒரு 50 பாயிண்ட் ஃபால் ஆகிறதுக்கு ஒரு 390, 300 இந்த ரேஞ்ச் வர வரைக்கும் நீங்க வந்து இந்த ரேஞ்ச் வர வரைக்கும் ஒரு ட்ரேட் எடுத்துட்டு வந்துருக்கலாம் புட் சைட்ல. இன்னைக்கு புட் சைட்ல என்ட்ரி கிடைக்கல. ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை ஃபில்டர் பண்றதுக்காக நம்ம இந்த கேண்டில மாத்தி இதுல பாக்குறோம். முழுக்க முழுக்க இந்த கேண்டில் வச்சுட்டு மட்டும் ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபேக் பிரேக் அவுட்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் பாக்குறோம். உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சோன்னே கேண்டில மாத்திருங்க. மாத்திட்டு திரும்ப ட்ரேட் போலாம். இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு மறுபடியும் அகைன் வந்து ட்ரேட் இதே இடத்துல கிடைச்சிருக்கு. ஹேக்கின் ஆசிங் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் 1:25க்கு இந்த இடத்துல என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. எகைன் இந்த இடத்துல நீங்க காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் ஆயிருப்பீங்க கீழே வரும்போது. என்ட்ரி இந்த இடத்துல மறுபடியும் 1:55 கேண்டில்ல டார்கெட் அதே 50 பாயிண்ட் பாருங்க. நிஃப்டில மறுபடியும் 50 பாயிண்ட் இந்த ரேஞ்சில் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டைரக்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இதுபடி தான் நான் ட்ரேடு ஸ்கேல்பிங், இதுதான் என்னுடைய ஸ்கேல்பிங் செட்டப். நான் இப்படி தான் ட்ரேட் எடுக்கிறேன். இந்த ட்ரேட் செட்டப் டெய்லியுமே நான் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்றேன். விருப்பம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் அகைன் பாருங்க, நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஸோ நிஃப்டியில இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம குரூப்ல டெய்லியும் மார்க் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். இதுல இந்த இந்த 2 ரெட் லைன் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் விட்டுருங்க. அதாவது ஹரிசாண்டல் ரே இருக்கு பாருங்க, இதை விட்டுருங்க. மீதி இருக்கிறது எல்லாமே காமன். இந்த லைன்ஸ் வந்து எல்லாமே காமன். பேசிக்லி இது வந்து ஒரு கோல்டன் லெவல்ஸ் தான், நிஃப்டியோட கோல்டன் லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸ் கிட்ட வரும்போது எல்லாமே மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் கொடுக்கும். கம்பல்சரி எப்பப்பெல்லாம் அந்த மார்க்கெட் இந்த லெவல்ஸ்ல வருதோ அப்ப ரியாக்ஷன் கொடுக்கும்.
ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணும். அப்போ யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ணி கொண்டு போங்க. இப்போ அதுக்கு அடுத்து இந்த லெவல்ஸ் எக்ஸ்ட்ரா நான் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங் செட்டப் லெவல்ஸ் அப்டேட் பண்றேன் இல்லையா, அந்த லெவல்ஸ்ல நம்ம அப்பர் லெவலும் மார்க் பண்றோம், லோயர் லெவலும் மார்க் பண்ணி அனுப்புறோம். அதுல எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்க்கணும். பிரேக் அவுட் அதுல ஃபேக் பிரேக் அவுட்டை ஃபில்டர் பண்றதுக்காக கேண்டில மாத்திடுறீங்க. ஹேகினாசி சாண்ட் மாத்திட்டு பிரேக் அவுட் கொடுத்த உடனேயும் நீங்க என்ட்ரி போறீங்க. பிரேக் அவுட் கொடுத்த உடனே என்ட்ரி போறீங்க. போயிட்டு இதுல டார்கெட் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க ஸ்கேல்பிங்காக தான். இங்க ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ அப்படின்னு ஃபிக்ஸ்டா எதுவுமே கிடையாது. நம்ம ப்ரீவியஸா போட்டிருக்க இந்த லெவல்ஸை வச்சு டார்கெட்டை நீங்க ட்ரையல் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் நீங்க வந்து ட்ரையல் பண்ணி கொண்டு போறனாலும் கொண்டு போகலாம் டார்கெட்டுக்கு. இல்ல எனக்கு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் போகுதுனாலும் எக்ஸிட் பண்ணிக்கங்க. அது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம். நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது நான் எடுக்கக்கூடிய ஸ்கேல்பிங் செட்டப், என்னுடைய ஸ்கேல்பிங் செட்டப் இப்படிதான் இருக்கும். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதை தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் டைரக்டா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனா டெலிகிராம்ல கூட மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அண்ட் முக்கியமான விஷயம், இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். என்னுடைய ட்ரேடை நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல கிடையாது. ஸோ இந்த மாதிரி இது ஒரு செட்டப்ல நம்ம ட்ரேட் பண்றோம். நீங்க கத்துக்கிட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ப்ராஃபிட்டா வருது அப்படின்னா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். அல்லது இது எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க தாராளமா உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ணுங்க. யாருமே உங்களை கம்பல் பண்ண போறது கிடையாது. இது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நான் சொல்றேன் அப்படிங்கறக்காக நீங்க காசு போட்டு இதுல யாரும் ட்ரேட் எடுக்க வேண்டாம். இது என்னுடைய ஓன் ட்ரேடிங் செட்டப். அதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் தான் பண்றேன். நான் எந்த விதமான கால்ஸும் கொடுக்க கிடையாது. இங்க இந்த ஸ்ட்ரைக்ல இந்த லெவல்ல இங்க வாங்குங்க இங்க வித்துருங்கன்னு நான் எந்த விதமான கால்ஸும் கொடுக்க கிடையாது. இது என்னுடைய ட்ரேட் செட்டப் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்றேன். விருப்பம் இருக்கிறீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா டைரக்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்ல டெலிகிராம் சேனல்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அட் எனி ஹெல்ப், ட்ரேடிங்ல எந்த விதமான ஹெல்ப்னாலும் தயங்காம கேளுங்க. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் நம்ம பண்ணுவோம், ரிப்ளை பண்ணுவோம். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.